இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. உலகக்கிண்ண கால்பந்து 2026 மலேசியாவில் RTM மற்றும் யூனிஃபைட் டிவி அதிகாரப்பூர்வ ஒளிபரப்பார்கள். மலேசிய கால்பந்து ரசிகர்களுக்கு ஓர் உற்சாகமான செய்தி. அடுத்த மாத உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளை ஒளிபரப்பும் உரிமையை RTM மற்றும் யூனிஃபைட் டிவி பெற்றுள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாட்சில் அறிவித்துள்ளார். அனைத்து 104 ஆட்டங்களும் நேரலையாக யூனிஃபைட் டிவியிலும், பெரும்பாலான போட்டிகள் நேரலையாகவோ அல்லது தாமதமாகவோ RTMின் மை டிவி மற்றும் RTM கிளிக் ஒளிபரப்பப்படும். இதற்காக அரசாங்கம் 24 மில்லியன் ரிங்கிட் நிதியை ஒதுக்கியுள்ளது. தனியார் நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் இந்த ஒளிபரப்பு மிக தரமான முறையில் மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்படும் என்று ஃபாமி கூறினார். மேலும் நாடு முழுவதும் சில முக்கிய இடங்களில் பொதுத்திரை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் அனைத்து மலேசியர்களும் இந்த பிரம்மாண்ட கால்பந்து திருவிழாவை எவ்வித தடையுமின்றி ரசிக்க முடியும் என்றார் அவர். 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த உலக கால்பந்து திருவிழா ஜூன் 12ஆம் தேதி தொடங்கி ஜூலை 20ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது. கல்வி அமைச்சுடன் மைகா கல்விக்குழு சந்திப்பு. இந்திய மாணவர்களின் கல்வி நலன் குறித்து 7 முக்கிய கோரிக்கைகள். மலேசிய இந்தியர்களின் கல்வி உரிமைகளை மேம்படுத்த கோரி கல்வி அமைச்சரிடம் மைகா 7 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. மைகா உதவி தலைவரும் கல்விக்குழு தலைவருமான டத்தோ டாக்டர் நெல்சன் ரெங்கநாதன் தலைமையிலான குழுவினர் புத்ரஜயாவில் ஃபட்லினா சிட்டைக்கு சந்தித்து இந்த மனுவை அளித்தனர். மைகா முன்னாள் உதவி தலைவரும் பிரதமர் துறை முன்னாள் துணை அமைச்சருமான டத்தோ ஸ்ரீ SK தேவமணி, கல்வித்துறை முன்னாள் துணை அமைச்சர் டத்தோ பி கமலநாதன், மைகா தொடர்பு பிரிவு தலைவர் L சிவசுப்பிரமணியம் உள்ளிட்டோரும் அச்சந்திப்பில் பங்கேற்றனர். மெட்ரிகுலேஷன் கல்வியில் இந்திய மாணவர்களுக்கான 2000 இடஒதுக்கீட்டை மீண்டும் அமல்படுத்தவும், B40 மாணவர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகளை வழங்கவும் இதில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் பள்ளிகளில் பால் எனப்படும் தாய்மொழி வகுப்புகளை பாட வேளையில் நேரத்திலேயே சேர்த்து நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்றும், தமிழ் பள்ளிகளில் முழுமையான பாலர் பள்ளி வசதிகளை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டன. இந்திய சமூகத்தின் கல்வி தரத்தை உயர்த்த இந்த கோரிக்கைகள் மிக அவசியம் என டத்தோ நெல்சன் தெரிவித்தார். அவதூறு வீடியோ பண மோசடி புகார்களை மறுத்தார் தொழிலதிபர் ஃபராஷ். சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிதி மோசடி புகார்களுக்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என பிரபல தொழிலதிபர் டத்தோ ஸ்ரீ ஃபராஷ் வாஃபா சால்வதர் நேற்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சோஃபியா ரினி மற்றும் ஆல்பர்ட் தேய் ஆகியோர் உரையாடல் அடங்கிய வீடியோவில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை மற்றும் உள்நோக்கம் கொண்டவை என அவர் கூறியுள்ளார். பில்லியன் கணக்கான ரிங்கெட் பணத்தை துருக்கி மற்றும் ஆப்பிரிக்காவுக்கு சட்டவிரோதமாக மாற்றியதாக கூறப்படும் தகவல்களை அவர் வன்மையாக மறுத்துள்ளார். இவ்வேளையில் தாம் துருக்கி நாட்டின் குடிமகன் அல்ல என்பதையும், அங்கு தமக்கு வங்கிக் கணக்குகள் எதுவும் இல்லை என்பதையும் ஃபராஷ் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் தாம் தற்போது முழுநேர தொழிலதிபர் மட்டுமே என்றும் அரசியலில் ஈடுபடவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தவறான தகவல்களை பரப்பியவர்கள் மீது குற்றவியல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி அவர் போலீசிலும் புகார் அளித்துள்ளார். அத்துடன் அவதூறு பரப்பியவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க தனது வழக்கறிஞர்களுக்கும் அவர் உத்தரவிட்டுள்ளார். MRT LRT நிலையங்களில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை. வங்காளதேச வாலிபர் மீது 5 குற்றச்சாட்டுகள். கோலாலம்பூரில் உள்ள MRT மற்றும் LRT நிலையங்களில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஒரு கட்டுமான தொழிலாளியான வங்காளதேச ஆடவர் மீது நேற்று நீதிமன்றத்தில் 5 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. முகமது ரோம்சான் அலி எனும் 41 வயது அந்நபர் கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் சான் சாவ் லேன், மலூரி, தாமான் மீடா ஆகிய நிலையங்களில் பெண்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட ஒரு ஜெர்மன் நாட்டு பெண் மற்றும் 4 உள்ளூர் பெண்களின் புகாரை தொடர்ந்து ஏப்ரல் 27ஆம் தேதி மலூரி MRT நிலையத்தில் போலீசார் அவரை கைது செய்தனர். நேற்று கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அக்குற்றச்சாட்டுகளை அவர் ஒப்புக்கொண்டதை அடுத்து மொத்தமாக 6 மாத சிறை மற்றும் 15,100 ரிங்கிட் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். பாடினி விவகாரம். MACC விசாரணைக்காக 8 பேர் கைது. வங்கி கணக்குகள் தொடர்ந்து முடக்கம்.
ஆடை விற்பனை நிறுவனமான பாடினி ஹோல்டிங்ஸ் பிரிகட் மற்றும் அதன் துணை நிறுவனங்களின் பல வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ள விவகாரத்தில் விசாரணைக்கு உதவுவதற்காக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC 8 பேரை கைது செய்துள்ளது. MACC தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி கூறுகையில், இதுவரை 10 பேரிடம் இருந்து வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதுடன் மேலும் 15 பேர் விசாரணைக்கு அழைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் உள்ளது. தொடர்புடைய தரப்புகள் கணக்குகளை விடுவிக்க கோரிக்கை விடுத்திருந்தாலும் நிறுவனத்தின் சொத்துகள் தொடர்ந்து முடக்கப்பட்டே இருக்கும் என MACC தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 28 பாடினி ஹோல்டிங்ஸ் மற்றும் அதன் 5 துணை நிறுவனங்களுக்கு சொந்தமான மொத்தம் 21 வங்கி கணக்குகள் MACC மூலம் முடக்கப்பட்டன. இந்த கணக்குகள் பண மோசடி, பயங்கரவாதம், நிதி அம்சம் மற்றும் சட்டவிரோத செயல்களில் இருந்து கிடைக்கும் வருமானங்கள் தொடர்பான சட்டம் 2001 AMLA பிரிவு 44 உட்பிரிவு 1 கீழ் முடக்கப்பட்டதாக அந்நிறுவனம் முர்சா மலேசியாவிற்கு தாக்கல் செய்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. MV ஹாண்டியஸ் கப்பலில் ஹந்தா வைரஸ் பரவல், 2 குழு உறுப்பினர்கள் நெதர்லாந்துக்கு மேல் சிகிச்சைக்காக மாற்றம். ஹந்தா வைரஸ் பரவல் ஏற்பட்ட MV ஹாண்டியஸ் கப்பலில் பாதிக்கப்பட்ட 2 குழு உறுப்பினர்கள் அவசர சிகிச்சைக்காக கேப் வெர்டே வழியாக நெதர்லாந்துக்கு மாற்றப்பட உள்ளனர். உள்ளூர் அதிகாரிகள் பாதுகாப்பு காரணங்களால் கப்பலுக்கு துறைமுக நுழைவை அனுமதிக்காததால் தற்போது அக்கப்பல் பிரயா கடற்கரையில் நிறுத்தப்பட்டுள்ளது. 88 பயணிகள் மற்றும் 59 குழு உறுப்பினர்கள் என மொத்தம் 23 நாடுகளை சேர்ந்தவர்கள் பயணம் செய்த இந்த கப்பல் ஏப்ரல் 1ஆம் தேதி அர்ஜென்டினா உஷாயா நகரிலிருந்து தனது பயணத்தை தொடங்கியது. ஏப்ரல் 26ஆம் தேதி ஒரு நெதர்லாந்து பெண் பயணி உயிரிழந்ததை தொடர்ந்து மேலும் ஒரு ஜெர்மனி பயணி மற்றும் மற்றொரு பயணி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஹந்தா வைரஸ் காரணமாக மொத்தம் 3 மரணங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் கருதுகின்றனர். மேலும் ஒரு பிரிட்டிஷ் பயணி ஜோஹன்ஸ்பர்க் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 5 பேர் தற்போது சந்தேகத்தின் பேரில் கண்காணிப்பில் உள்ளனர். கப்பலில் இருந்த அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட 2 குழு உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் மற்றொருவர் கேப் வெர்டே வழியாக நெதர்லாந்துக்கு மேல் சிகிச்சைக்காக மாற்றம் செய்யப்பட உள்ளனர். மருத்துவ நடவடிக்கைகள் முடிந்த பின்னர் கப்பல் ஸ்பெயினின் கேனரி ஐலண்ட்ஸ் நோக்கி பயணத்தை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜாலான் அம்பாங்கில் பரபரப்பு, போலீசாரிடம் இருந்து தப்ப முயன்ற போதைப்பொருள் ஆசாமி கைது. போலீஸ் சோதனையிலிருந்து தப்பிக்க முயன்ற நபர் கோலாலம்பூர் ஜாலான் அம்பாங்கில் 2 கார்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியதோடு போதைப்பொருள் வைத்திருந்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ளார். மாலை 6:15 மணிக்களவில் பண்டான் இன்டாவில் ரோந்து போலீசார் சந்தேகத்தின் பேரில் ஒரு ஃபெரட்வா பெஸா காரை நிறுத்த முயன்றனர். ஆனால் அந்த 31 வயது ஓட்டுநர் போலீசாரிடம் சிக்காமல் இருக்க காரை வேகமாக ஓட்டி தப்பினார். போகும் வழியில் ஜாலான் அம்பாங் சாலை சமிக்ஞை விளக்கில் நின்றிருந்த மற்ற 2 கார்கள் மீது மோதியதில் அந்த வாகனங்கள் சேதமடைந்தன. அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. சோதனையின் போது அந்த நபரிடம் இருந்து 4.7 கிராம் யாபா போதைப்பொருள் கண்டெடுக்கப்பட்டது. பரிசோதனையில் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தி இருப்பதும் உறுதி செய்யப்பட்டது. அவர் மீது குற்றவியல் சட்டம், சாலை போக்குவரத்து சட்டம் மற்றும் அபாயகர போதைப்பொருள் சட்டங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேல் விசாரணைக்காக அவர் தற்போது போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். தமிழக அரசியலில் அதிரடி திருப்பம், விஜயுடன் கைகோர்க்கும் காங்கிரஸ், நிபந்தனை என்ன? தமிழக அரசியலில் ஒரு அதிரடி திருப்பமாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் தனது கட்சி நிபந்தனை ஆதரவை தெரிவிப்பதாக அறிவித்துள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த விஜய் பெரும்பான்மைக்கு இன்னும் 10 இடங்களே தேவைப்படும் நிலையில் காங்கிரசின் ஆதரவை நாடியுள்ளார். இதற்கு பதிலளித்த தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் விஜயின் கூட்டணியில் மதவாத சக்திகள் இடம்பெறக்கூடாது என்ற முக்கிய நிபந்தனையுடன் ஆதரவளிக்க சம்மதம் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பிஜேபி அல்லது அதன் கூட்டணி கட்சிகளை விஜய் தவிர்க்க வேண்டும் என்பது உறுதியாகியுள்ளது. காங்கிரசிடம் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பதால் விஜயின் பலம் 113ஆக உயர்ந்துள்ளது. இன்னும் தேவைப்படுவது 5 இடங்கள் மட்டுமே. மேலும் சில சிறிய கட்சிகள் விஜய்க்கு ஆதரவளிக்கும் பட்சத்தில் அவர் முதல்வராவது எளிதாகிவிடும். இவ்வேளையில் காங்கிரசின் இந்த திடீர் மனமாற்றத்தால் திமுக தரப்பு கடும் அதிருப்தியில் உள்ளது.
பதவிக்காக கூட்டணியை முறித்துக் கொள்வதா என திமுக கடும் சினத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விஜய் முதல்வராக பதவியேற்கும் விழாவில் காங்கிரசின் ராஜீவ்காந்தி கலந்து கொள்ள வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் விஜய் முதல்வராக பதவியேற்கும் விழாவில் காங்கிரசின் ராகுல் காந்தி கலந்து கொள்ள வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பதவி உயர்வு கிடைக்காததால் அலுவலகத்திற்கு தீ வைத்த அரசு ஊழியர். ஜகார்த்தாவில் பரபரப்பு. ஜகார்த்தாவில் பதவி உயர்வு கிடைக்காததால் அரசு ஊழியர் ஒருவர் தான் பணிபுரிந்த அலுவலகத்திற்கு தீ வைத்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஏப்ரல் 29 பங்கா பெலுத்து என்ற இடத்தில் 43 வயதான அரசு ஊழியர் ஒருவர் தனது பதவி உயர்வுக்கான விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதால் கோபத்தில் பணிபுரிந்து வந்த போக்குவரத்து அலுவலகத்திற்கு தீ வைத்துள்ளார். இச்செயலால் அந்த அலுவலகம் முற்றிலும் சேதமடைந்ததாக கூறப்பட்டுள்ளது. அன்றைய தினம் ஒரு கடிதத்தில் கையொப்பம் இடுவதற்கு அலுவலகத்திற்கு சென்ற அவ்வாடவன் பிறகு மாலை 6 மணி அளவில் எரிபொருளுடன் மீண்டும் அலுவலகத்திற்கு வந்து அலுவலக தலைவரின் அறை ஜன்னலை திறந்து மர சட்டத்திலும் சுவர்களிலும் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் அச்சம்பவத்தை வீடியோ எடுத்து தனது சமூக வலைதளத்திலும் பதிவேற்றம் செய்துள்ளார். இதனிடையே தனது உறவினரின் வீட்டில் பதுங்கியிருந்த அவ்வாடவனை பின்னர் காவல்துறையினர் கைது செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கருவை கலைத்து காரின் பின்னால் ஒளித்து வைத்த 17-18 வயது காதலர்கள் கைது. 17 வயது மாணவி ஒருவர் கடந்த மாதம் மலாக்கா மருத்துவமனையில் அதிக இரத்த கசிவுடன் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பின்னர் அதிர்ச்சிகரமான பின்னணியை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. காவல்துறை தகவலின்படி ஏப்ரல் 25 மாலை 6:50 மணியளவில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட அந்த மாணவியின் பரிசோதனையில் அவர் சுமார் 5 மாதம் கர்ப்பமாக இருந்ததாகவும் கர்ப்பத்தை கலைக்க மருந்து எடுத்ததால் ஏற்பட்ட சிக்கலை உடல்நலக் குறைவுக்கு காரணம் என்றும் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து மருத்துவமனை அதிகாரிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் மேலும் தெரிய வந்தது, பிறந்த நிலையில் இருந்த கருவை அவரது 18 வயது காதலன் எடுத்து சென்றுள்ளதோடு பின்னர் அதனை தனது வீட்டின் பின்னால் புதைக்க திட்டமிட்டிருந்ததாகவும் அதற்கு முன் தனது ஹோண்டா சிட்டி காரில் தற்காலிகமாக மறைத்து வைத்திருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக இருவரும் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணை நடைபெற்று வருகிறது.